இன்னைக்கு நம்ம இந்த மாடல் பிளவுஸ் தான் கட் பண்ண போறோம். இந்த கையில வந்து இந்த சுருக்கு இருக்கு பாருங்க, ஒரு 3-5 சுருக்கு தான் இந்த கஸ்டமர் வேணும்னு கேட்டாங்க. கொஞ்சம் தூக்கிட்டு இருந்தா போதும்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த மாடல் தான் கட் பண்ண போறோம். இந்த மாடல் தான் நம்ம தைக்கவும் போறோம். கட்டிங் வீடியோவும் போடுவோம், ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணுவோம். இது எப்படி கட் பண்ணணும், இந்த மாதிரி சுருக்கு பஃப் வைக்கிறதுக்கு எப்படி கட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு ஈஸியா நான் இப்ப சொல்லி தரேன். நம்ம இப்ப கட் பண்ணுவோம். இது லைனிங் கிளாத்து, இதுதான் மெயின் கிளாத்து. இது ரெண்டும் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எப்பவும் போலதான் சுற்றளவு தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். பிளவுஸை இப்படி மடிச்சுங்க வருங்க, இதை இருக்கலாம், இதை இப்படி மடிச்சுட்டு இப்படி வச்சுடுங்க. வச்சுட்டு பின் முதுகு பக்கம் இருக்குல்ல, ஆம் ஹோல், அதுல இருந்து அளக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், கரெக்டா நீங்க இப்படி வைக்கணும். பிளவுஸை ஃபர்ஸ்ட் கரெக்டா வைக்கணும், முன்ன பின்ன வைக்க கூடாது. என்ன பிளவுஸை பொறுத்தளவு நம்ம 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு லூஸ் விட்டாலும் டைட் ஆக்கினாலும் போட முடியாது. கரெக்ட் அளவு வேணும். வேற துணி மாதிரி கிடையாது பிளவுஸ். அதனால நான் இப்படி எப்படி பண்ண பார்த்தீங்களா, அதே போல நீங்களும் பண்ணுங்க. பண்ணிட்டு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நம்ம வைக்கிறதும் அளவு எடுக்கிறதும் தான் நம்ம பார்த்து எடுத்தா போதும். இப்ப இந்த ஆமுகள் இருக்குவாங்க, இதுல டேப் வைங்க. அதுல இருந்து இந்த பக்கம் டேப் வைங்க. எனக்கு வந்து 17 வருது. 17ல பாதி வந்து 8.5. இங்க பாருங்க, கூட ஒரு டைம் வச்சு காட்டேன், ஏன்னா முக்கியமான அளவு, அதனால நான் கூட ஒரு டைம் வச்சு காட்டேன். 17ல பாதி 8.5. 8.5 கூட 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்கு சேர்க்கணும். அப்போ சுற்றளவு வந்து 10.5 வச்சுக்கணும். இந்த பிளவுஸுக்கு சுற்றளவு 10.5. அந்த 10.5 மட்டும்தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க போறோம். லைனிங்ல தான் நம்ம கட் பண்ணணும். எப்போ கட் பண்ணாலும் நம்ம லைனிங்ல கட் பண்ணணும், துணியில ஃபர்ஸ்ட் கட் பண்ணக்கூடாது. துணி லைனிங் விரிச்சு இப்படிதான் மடிச்சு போடணும். அந்த அத்தை வரைக்கும் அடிக்காம நம்ம கொஞ்சம் இப்படி மடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் அளந்து பார்த்து அதுக்கப்புறம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம சும்மா மடிச்சு போடும்போது இந்த மாடல்ல மடிச்சு போட்டு விடணும். இப்ப நம்ம 10.5 சொன்னோம்ல, அந்த 10.5 இங்க பாருங்க, இதுல இருந்து எடுக்கணும். பத்தரையில மார்க் பண்ணிடுங்க. இதே போல அந்த பக்கம் அடிப்பக்கம் உண்டு பார்த்தீங்களா, அங்கேயும் 10.5 இதே போல மார்க் பண்ணிட்டு நம்ம துணியை கரெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அடிப்பக்கம் இருக்கலாம், இங்க 10.5 எடுத்துக்கலாம். அப்புறமா 2 சைடுமே நம்ம 10.5 மார்க் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணணும், அந்த 10.5 நம்ம மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை கரெக்ட் பண்ணி இப்படி இழுத்து இப்படி கொண்டு வைக்கணும், இப்படி வச்சுக்கணும். இப்படி நீங்க கை வச்சு துணியை இது மாதிரி சமப்படுத்தணும். தூக்கிட்டுலாம் இருந்தா நமக்கு அளவு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி பண்ணிடுங்க. சென்டர்லயும் ஒரு டைம் நமக்கு 10.5 இருக்கா அப்படி பார்த்துக்கலாம். நான் இருக்கு பார்த்தீங்களா, 10.5 கரெக்டா இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், இனிமேல் கட் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க துணியை எடுத்துடணும். அது கைக்கு அதை எடுத்துருவோம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நான் வந்து கஷ்டமா சொல்லி தர மாட்டேன். ஏன்னா நம்மளும் கஷ்டப்பட்டு தானே படிச்சு கஷ்டப்பட்டு தானே வந்திருப்பேன். அந்த கஷ்டம் யாருக்கும் கொடுக்க கூடாதுன்றனாலதான் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் கிளியரா சொல்லி தர்றது. நீங்க ஏற்கனவே நல்ல கமெண்ட் தான் போட்டிருக்கிறியா, யாருமே வந்து தெரியலங்கிற கமெண்டே வரல. நல்லா சொல்லி தரீங்க கமெண்ட் மட்டும்தான் வந்திருக்கு. அது காரணம் நான் கஷ்டப்பட்டு அடுத்தவங்க எனக்கு சொல்லி தரல. அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லி தரது கிளியரா சொல்லி தரணும். அதே மாதிரி எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க யார்ட்டையும் கேட்க வேண்டாம். உங்களுக்கு ஒருவேளை நான் எவ்வளவு நல்லா சொல்லி தந்தாலும் உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா என்கிட்டே கேளுங்க. உங்களுக்கு திரும்பவும் அதை ஒரு பிளவுஸாவே கட் பண்ணி உங்களுக்கு சொல்லி தந்துடலாம். எத்தனை டைம் கேட்டாலும் நான் கஷ்டம்னு பார்க்காம நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். இப்ப நம்ம 10.5 கட் பண்ணியாச்சு. இனி நம்ம உயரம் எடுக்கணும். அது நம்ம பிளவுஸ்ல தான் எடுக்கணும். ஒவ்வொரு அளவா எடுத்தாதான் உங்களுக்கு புரியவும் செய்யும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் 10.5 எடுத்திருக்கோம். இனி நம்ம உயரம் எடுக்கணும். உயரம் எடுக்கிறது இந்த ஷோல்டரை மடக்கி பிடிச்சிடுங்க. அதுக்கு நேர் கீழே ஒரு டாட் இருக்கும், முதுகு டாட்டு, முதுகுல உள்ள டாட் இது. அந்த டாட்டையும் இதை எப்படி கரெக்டா பிடிச்சிட்டு இதை ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளவு இருக்குன்னு அளந்து பார்க்கணும்.
13 இருக்கு. பார்த்தீங்களா 13 இருக்கு. அப்போ 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும். மடிச்சு தைக்கணும். நம்ம மடிச்சு தைக்கணும்ல இதுக்கு 13 2 15. அந்த 15 எடுப்போம். 15 இப்படி மேல இருந்து கீழே வரைக்கும் 15 வச்சிடணும். 15 வைக்கணும். அதே போல இந்த பக்கமும் அந்த 15 மார்க் பண்ணணும். 2 பக்கமும் நம்ம ஏன் மார்க் பண்ணணும், அப்பதான் நமக்கு கரெக்டான அளவு கிடைக்கும். அதுக்காக தான். இல்லைன்னா நமக்கு மடிச்சு போடும்போது தப்பாயிருமோன்னு தோணும். இப்ப என்ன பண்ண நம்ம வரைஞ்சிருக்க பார்த்தீங்களா, அதை அப்படியே மடிச்சுக்கலாம். மடிச்சு போட்டதுக்கு அப்புறமும் நம்ம ஒரு டைம் 15 இருக்கான்னு அளந்து பார்க்கணும். ஏன்னா பிளவுஸ் கஷ்டம் கிடையாது, ஆனா அளவுகள் எல்லாம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் இப்ப 15 இருக்கு. அதே போல இந்த பக்கமும் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கணும், கொஞ்சம் தாத்து போட்டுக்கணும். ஒன்றும் இல்லை. ஒரு 1/4 இன்ச்சு அதிகமா இருந்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. 1/4 இன்ச்சு குறைவா இருந்துன்னு வைங்க, உடனே சொல்லிடுவாங்க எனக்கு பிளவுஸ் போட முடியல அப்படின்னு சொல்லிடுவாங்க. சின்ன கம்ப்ளைண்ட்டை கூட தான் அவங்க எதிர்பார்த்து சொல்லிடுவாங்க. அதனால நம்ம அவங்க கம்ப்ளைண்ட் சொல்ற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம பண்றத கரெக்டா பண்ணி கொடுத்துடணும். இப்ப நம்ம உயரம் 15 எடுத்திருக்கோம், சுற்றளவு 10 எடுத்திருக்கோம், எடுத்தாச்சு. இனி நம்ம ஈஸியா பிளவுஸை இதுக்கு மேல வச்சே நம்ம கட் பண்ணிடலாம். அதுக்கு பிளவுஸை எப்படி மடிக்க பாருங்க. இந்த 2 ஜாயிண்ட்டையும் இப்படி பிடிங்க. அதுல 2 ஜாயிண்ட் எப்படி பிடிங்க, அதை இப்படி மடக்குங்க. மடக்கிட்டு இந்த இதுக்கு பாருங்க, அப்படியே இதை தூக்குங்க. இதை தூக்கி கரெக்ட் ஆயிங்க, இது வச்சிருங்க. இதுக்கு அடுத்து இந்த ஷோல்டரை பாருங்க, கரெக்ட் பண்ணிங்க. எல்லாமே நம்ம கரெக்டா எடுத்து வச்சா மட்டும் போதும். இப்படி ஷோல்டர்லாம் நீங்க பிளவுஸை ஃபர்ஸ்ட் கரெக்டா, நம்ம அளவு பிளவுஸை கரெக்டா எடுத்து வச்சிடணும். நம்ம தச்சு பார்க்கும்போது, துணி பிளவுஸ் தச்சு முடிக்கும் போது இந்த அளவு எல்லாம் அப்படியே இருக்கணும். அப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க ஒரு லைன் போட்டுக்கலாம், ஒரு 1/4 இன்ச்சு கீழே. ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த லைன் போட. நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் 1/4 இன்ச்சு தாத்து பிளவுஸை வச்சிருவேன். ஏன்னா உங்களுக்கு அப்படி சொன்னா புரியாது இல்லை, அதனால நான் ஒரு 1/4 இன்ச்சு தாத்து ஒரு லைன் போட்டாச்சு. இனி இந்த லைன்ல கொண்டு இந்த ஷோல்டரை கொண்டு லைன்ல ஒட்டி இருக்க மாதிரி வைங்க. இப்படி ஒட்டி இருக்க மாதிரி வச்சுட்டு இப்ப நமக்கு ஒரே டைம்ல 2 கழுத்தையுமே வரைஞ்சிடலாம். என்ன பாருங்க, மடிச்சு போட்டதுக்கு அப்புறமும் ஃப்ரண்ட்ல உள்ள கழுத்துனா நமக்கு தெரியுது. அப்போ ஃப்ரண்ட் கழுத்தையும் நம்ம வரைஞ்சிக்கலாம். பேக் கழுத்து கீழே இருக்கு, அதையும் ஒரு துணியை தூக்கிட்டு கீழே மார்க் பண்ணிடலாம். இப்ப நம்ம ஈஸியா நம்ம மார்க் பண்ணுவோம். கொஞ்சம் விளைவியெல்லாம் துணி இருந்துச்சுன்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து கரெக்டா வச்சுக்கிட்டு தான் நீங்க மார்க் பண்ணணும். சரி, இங்க எல்லாமே நமக்கு மடிப்பு பாகம் தான் வந்திருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணோம், மடிப்பு பாகம் வந்தாலே 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி மார்க் பண்ணிடணும். இப்போ இந்த இடத்துல நம்ம கட் பண்ணோம்னா நம்ம தைக்கும் போது இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ இந்த பக்கம் மார்க் பண்ணியாச்சு 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி. அதே போல ஃப்ரண்ட் கழுத்து நான் உங்களுக்கு தெரியுது, சில இதுல தெரியாது, இதுல தெரியுது. அது அப்போ என்ன பண்ணோம், ஃப்ரண்ட் கழுத்தும் மடிப்பு தான் இருக்கு. அப்போ அதுக்கும் 1/4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட் கழுத்தை மட்டும் அப்படியே நம்ம வளைவா இப்பவே வரைஞ்சிக்கலாம். அவ்வளவுதான். ஃப்ரண்ட் கழுத்து முடிஞ்சு பேக் கழுத்து நான் இருக்கு. இது இப்ப கட் பண்ண முடியாது, ஆனா மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே இந்த ஒரு துணியை தூக்கிக்கிட்டு நவக்கா அது கீழே இப்படி மார்க் பண்ணிடலாம். இந்த பேக் கழுத்து எந்த இடத்துல இருக்கு, அதை விட 1/4 இன்ச்சுக்கு மேல தூக்கி நீங்க மார்க் பண்ணி வச்சிருங்க. நம்ம வந்து எல்லாம் கட் பண்ணிட்டு லாஸ்ட் தான் அதை கட் பண்ணுவோம். அப்ப இந்த மார்க் கீழே இருக்கும். நம்ம அப்படியே இந்த ஃப்ரண்ட் கழுத்து வரைஞ்ச மாதிரி பேக் கழுத்தையும் ரவுண்ட் பண்ணி வரைஞ்சி கட் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம ஒரே டைப்ல முடியும் போது டக்குன்னு இந்த பிளவுஸ் கட்டிங் முடியும். நீங்களா கட் பண்ணும்போது ரொம்ப நேரமே ஆகாது. நான் வந்து சொல்லி சொல்லி கட் பண்ணதுனால ஒரு 1/2 மணிக்கூர் கிட்ட ஆகுது. நீங்க கட் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இந்த மாதிரி இந்த நான் சொல்ற மெத்தட்ல கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் கழுத்து கட் பண்ணியாச்சு. இனி இங்க பாருங்க, இதுல ஒரு ஜாயிண்ட் இருக்கும். நம்ம ஆம்புகள் ஜாயிண்ட் இருக்கும் தெரியுமா, அந்த ஜாயிண்டை விடவும் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைங்க, தள்ளி வைங்க. எதுக்குன்னா நம்ம தள்ளி வச்சாதான் கட் பண்ணும்போது தைக்கும் போது கரெக்டா வரும். எந்த இடத்துல எல்லாம் ஜாயிண்ட் மாதிரி வருதோ இந்த மாதிரி தைச்சது பிசுறு இருக்கணும். நம்ம கட் பண்ண பிசுறு வெளியே தெரிஞ்சுன்னா அந்த இடத்துல அந்த எப்படி பிசுறு இருக்கோ அதே இடத்துலதான் வரையணும். இந்த மாதிரி மடிச்சு தைச்சிட்டாங்கனாலே அது எந்த துணியா இருந்தாலும் 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி வச்சிருக்கேன். இந்த பக்கம் மடிச்சு வச்சுட்டு 1/4 இன்ச்சு முன்னாடி, 2 கழுத்துல 1/4 இன்ச்சுக்கு மேல வச்சிருக்கோம். அதே போல இந்த இது இருக்கு பாருங்க, இந்த தையலுக்கும் நம்ம இந்த இடத்துல தையல் ஒண்ணா பாருங்க, தையல் இருக்கா, அதுக்கு 1/4 இன்ச்சுக்கு தள்ளி வச்சாச்சு. இனி இந்த சுற்றளவு மார்க் பண்ணுங்க பாருங்க. இப்பவே எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணோம்னா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும்.
இதுல ஒரு ஜாயின் வருதுல்ல, அதுல இருந்து 1/4 இன்ச்சுக்கு மேலேயே இப்படி லைனை போடுங்க. அந்த பக்கம் பார்த்து ஃபர்ஸ்ட் போட்டுருங்க லைனை. இந்த தையலுக்கும் 1/4 இன்ச்சு மேலே போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இது கரெக்ட் அளவு தான். அப்போ நம்ம இதை ஒட்டியே போடலாம். இப்படி இது ஒரு ப்ளஸ் போல, இங்கே ஒன்று இங்கே ஒன்று ப்ளஸ் போல போட்டாச்சு. போட்டுட்டு என்ன பண்ணால் துணியை எடுத்துடலாம். இவ்வளோதான். இதை ஃபர்ஸ்ட் நம்ம வரைஞ்சிக்கலாம். இது இந்த ஆம்பல் ஈஸியாக இருக்கும். இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 5.5 இருக்கா? அந்த 5.5 நம்ம இந்த பக்கமாக வைக்கணும். 5.5 இப்படி நேராக ஸ்ட்ரைட்டாக வைங்க, கோணி வச்சிடாதுங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு அந்த 5.5லேருந்து இந்த டேப் அப்படியே வச்சுட்டு நமக்கு இந்த பக்கம் இப்படி இந்த இதுக்கு லைன் போட்டுடலாம். லைன் போட்டாச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த டேப்பை அப்படியே மடக்கிடுங்க. மடக்கிட்டு அதில் ஒரு லைனை போட்டுடுங்க. அதே போல் இந்த பக்கமும் இங்கே வருங்க, லாஸ்ட் எண்ட்லேருந்து இந்த பக்கம் ஒரு விரல் வச்சுடுங்க, அந்த பக்கம் ஒரு வச்சு அப்படியே மடக்கிடுங்க. மடக்கி அதுக்கும் ஒரு லைன் மாதிரி போட்டுருங்க, ஒரு மார்க் பண்ணிடுங்க. இனி 3வது மார்க் இந்த கிராஸாக வச்சுட்டு டேப்பை கிராஸாக வச்சுட்டு இப்படி ஒரு மார்க் பண்ணிடுங்க. புதுசாக பழகிறவங்க இப்படி லைன் கூட போட்டுடுங்க. லைன் போட்டுட்டு கூட நீங்கள் 1 இன்ச்சு இருக்கா அதை அளந்து வைங்க. இதில் 1 இன்ச்சு தான். ரொம்ப குண்டா இருக்கவங்களுக்குன்னா 1.25 வைக்கிறோம். ரொம்ப ஒரு 40-45 இன்ச்சுக்கு மேலே இருப்பாங்கன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும். அவங்களுக்கு மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு இவ்வளோ தான். அது ரொம்ப ஒன்றும் பண்ண வேண்டியது கிடையாது. நார்மல் எல்லாத்துக்குமே இந்த 1 இன்ச்சு வைங்க. இப்போ இந்த மார்க்கு இந்த மார்க்கு இந்த மார்க்கு இந்த 3ஐயும் சேர்த்து நம்ம ஒரு வளைவாக வரைஞ்சிக்கணும். இதுக்கு இது வந்துட்டு இதுக்கு வந்துடணும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இந்த 3ஐயும் நீங்கள் மார்க் பண்ணி லைன் பண்ணோன்னா அந்த ரவுண்டு கரெக்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிடும். இப்போ நம்ம முன்கழுத்து ஆம்பல் முடிச்சு. இனி நமக்கு இந்த ஒரு பட்டி மட்டும்தான். அது எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லி தரேன் பாருங்க. முன்கழுத்து வரைஞ்சாச்சு. அந்த ஐவுக்கு பீஸ் எடுத்துடுங்க. முன்கழுத்து வரைஞ்சது கொஞ்சம் கீழே வச்சுருங்க. இப்படி முன்கழுத்தை ஒட்டி வச்சுட்டு அதை ஒட்டி வச்சா போதும். இந்த லைனை ஒட்டி வச்சா போதும். முன்கழுத்தை வச்சுட்டு இந்த ஜாயிண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்க. பட்டிக்கு ஒரு ஜாயிண்ட் வரும்ல, அந்த ஜாயிண்ட்ல ஒரு மார்க் பண்ணிக்கிடுங்க. இந்த மார்க் பண்ணிடுங்க. இந்த மார்க்குக்கு கீழே தான் நம்ம 1.5 இன்ச்சுக்கு வரையணும். இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பட்டி ஜாயிண்ட் வர இடத்துல மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இந்த 1.5 இன்ச்சு வந்து இதில் வந்து சின்னதாக ஒரு டாட் பிடிப்போம்ல ஃப்ரண்ட்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து தான் நான் 1.5 இன்ச்சு வச்சுருக்கேன். 1.25 கூட வைக்கலாம், 1 இன்ச்சும் வைக்கலாம். 1 இன்ச்சுக்கு மேலே 1.5க்குள்ளாடி வைக்கலாம். நான் 1.5 வச்சிருவேன். ஏன்னா வந்து பட்டி பொறுத்தளவில் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுங்கிறது பெரிய அளவெல்லாம் கிடையாது. 1/4 இன்ச்சு தாழ்ந்து இருந்தாலும் யாரும் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அதே நீங்கள் பட்டி அளவுல இருந்து 1/4 இன்ச்சு நீங்கள் மேலே தூக்கி வச்சுட்டீங்கன்னா அந்த ப்ளவுஸ் போடும்போது மேலே யாரையும் கை தூக்கும் போது அந்த பட்டியும் சேர்ந்து மேலே வரும். அதனால நீங்கள் நான் சொல்கிற மெத்தட்லேயே தைங்க. 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணலேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இனி இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ண பாருங்க, இதே தான் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இது நமக்கு 11.5 வருது. அப்போ இந்த 11.5 இந்த லாஸ்ட்லேயும் கொண்டு வச்சுருங்க. இந்த பக்கமும் வச்சுருங்க. ஏன்னா இந்த பக்கமும் ஒரு அளவு வேணும்ல, அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் 11.5 அந்த பக்கம் 11.5 வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த டேப் அந்த சென்டரா பார்த்து வைங்க. இப்படி வச்சுட்டு இது 11.5ன்னா அது கூட 1.5 இன்ச்சு சேர்க்கணும். இது 11.5யா? 11.5 கூட 1.5 சேர்த்தா எவ்வளோ வரும்? 13. அந்த 13 தான் நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு அது என்ன பண்ணணும், இதுக்கும் 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 சிலவங்க வந்து ஸ்ட்ரைட்டாகவும் கோடு போடலாம். இப்படி போடுவாங்க. இதில் 4 இன்ச்சு இருக்கா, அப்படியே 4 இன்ச்சு இப்படி லைன் போட்டுட்டு பாருங்க, அதையும் சொல்லி தரேன் உங்களுக்கு. 4 இன்ச்சு போட்டு அந்த இருந்து இப்படி கிராஸாக போடுவாங்க. ஒரு வளைவு வராது, இப்படி வந்து கோடு மாதிரி வரும். இப்படி வரும்போது இந்த கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக வரும். அதனால வந்து வயசு குறைஞ்ச 40 வயசு கீழே உள்ளவங்களுக்கு நீங்கள் இப்படி இதுலேருந்து 4 இன்ச்சு வச்சுட்டு இப்படி வரைஞ்சாலும் ஒன்றும் இல்லை. அப்படி இல்லைன்னா நார்மலாக எல்லாத்துக்குமே பொருத்தமானது இதுதான். இந்த 3 அளவையும் வச்சுட்டு 3 அளவையும் வளைவு கொடுத்து வரைஞ்சிருங்க. அதுதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கும். புதுசாக தைக்கிறவங்க அதுக்கப்புறம் போக போக எல்லா அளவும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்து யூடியூப் பார்த்துட்டு பழகிடுவீங்க. நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு சந்தேகமே எல்லாமே நாங்கள் சொல்லி தந்துடுறோம். அப்புறமா எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. ஃபுல்லாக ப்ளவுஸுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இன்னமா ஒன்று ஒன்றா கட் பண்ண வேண்டியதான். ரொம்ப ஈஸி தான். ஆனால் கட் பண்ணும்போது நான் கீழேயும் ஒரு 2 பீஸ் இருக்கும், அதை சேர்த்து கட் பண்ணிடாதுங்க. ஒவ்வொன்றா தான் கட் பண்ணணும். வேணும் ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணணும். பட்டியை கட் பண்ணி எடுத்துருவோம்.
இதில் நீங்கள் எதை எப்படி வேணாலும் கட் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு கட் பண்ணலாம், கட் பண்ணலாம். இதை கழுத்தை கட் பண்ணலாம். மொத்தத்தில் நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து கட் பண்ணுவேன். இதில் ஒரே ஒரு அளவு மட்டும் நம்ம இப்போ கட் பண்ணி விட்டுடலாம். தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மெயின் டாட் இருக்கு பாருங்க, மெயின் டாட்டுக்கும் இதுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது? 2.5, ஒரு 1/4 இன்ச்சு கூட வச்சுடுங்க தையலுக்காக. 2.25 கட் பண்ணி இப்போவே விட்டுருங்க. இனி நம்ம முன்கழுத்து வெட்டலாம். முன்கழுத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும்ல. கட் பண்ணி முடிச்சு வேலை முடிஞ்சு அதை எடுத்துருவோம். முன்கழுத்தை எடுத்தாச்சு. இனி பின்கழுத்து தான். ஆனால் கொஞ்சம் இடம் ஸ்ட்ரைட்டாக தான் வரும். பின்கழுத்துக்கும் சரி முன்கழுத்துக்காக இருந்தாலும் சரி தான் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு தான் வளைய வரும். அதனால கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சி விட்டாச்சு. நமக்கு இந்த இடம் தெரியும்னாக்காக்கா இனி இதையும் கட் பண்ணி விட்டாச்சு. இதை ஓப்பன் பண்ணி விடணும். இது 2 டபுளாக இருக்கும்ல, அதை இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இதை இப்படி மடித்து வச்சுருங்க. மடித்து வச்சுட்டு பின்கழுத்துக்கு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது. அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு கூட ஒரு டைம் நான் சொல்லி தந்துடுறேன். இந்த ஷோல்டர் 2ஐயும் அங்கே பாருங்க, அந்த ஷோல்டருக்கா 2 பக்கம் ஷோல்டரையும் சேர்த்து பிடிங்க. இப்படி பிடிக்கணும். இங்கே பாருங்க, இப்படி இருக்கா, அதை இப்படி மடக்கணும். இப்படி மடக்கக்கூடாது, இப்படி மடக்கணும். இப்படி மடக்கி ஷோல்டர் 2ஐயும் பிடிக்கும்போது நம்ம கழுத்து கரெக்டாக வந்துடும். இந்த கழுத்தை அப்படியே ஷோல்டர்லாம் மார்க் பண்ணி தான் வச்சுக்கோ. அந்த மார்க் பண்ண லைனில் வச்சா போதும். இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வச்சா உங்களுக்கு அந்த மார்க் பண்ண வந்திருக்கு பார்த்தீங்களா. நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருந்தோம், இருந்தாலும் நம்ம மார்க் பண்ண தெரியும். அதில் நம்ம இப்போ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் திரும்ப ஒரு காய் இப்படி வச்சு காட்டியிருக்கேன். பேக் கழுத்து இதை நம்ம இப்படி பண்ணோம்னா இந்த வளைவு இப்படியே இது கொடுத்துடணும். இதில் இன்னொன்று, நான் வந்து இந்த மாதிரி பெரிய கொஞ்சம் கழுத்து பெருசாக வரதுக்கெல்லாம் இப்படி 1 இன்ச்சு விட்டுட்டு தான் கட் பண்ணுவேன். அது எதுக்குன்னா கழுத்து வந்து லூஸ் வராமல் இருக்கும். பெரும்பாலும் அந்த ப்ளவுஸில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து இந்த கழுத்து லூஸு. அப்போ அது வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நான் கட் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். நான் இதை ஸ்டிச்சிங் வீடியோ போடுவேன். அப்போ உங்களுக்கு என் வீடியோ ஏற்கனவே பார்க்காதவங்களும் இதை பார்ப்பீங்கல்ல, அவங்களுக்கு பாருங்கள் புரியும் ஏன் இதை கட் பண்ணி விட்டுருக்கேன். இதை எப்போ நான் கட் பண்ணி எடுப்பேன், இது கட் பண்ணி எடுக்கக்கூடியது தான், தைக்கும்போது கட் பண்ணி எடுப்பேன். இப்போ எப்போ எடுப்பேன்னு உள்ளதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இதெல்லாம் இது அப்படியே இருக்கட்டும். இதை கட் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணணும், இதில் 2 இன்ச்சுக்கு நம்ம மடிக்கி விட்டுருந்தோம் தெரியுமா, 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, அதையே நம்ம இப்போமே கட் பண்ணி விட்டுடலாம். ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்க. நான் அளவு ப்ளவுஸ் எடுக்காமலே தான் தைப்பேன். எல்லாமே நம்ம இப்போமே கட் பண்ணி விட்டதுனால நம்ம அளவு ப்ளவுஸ் வந்து தேவைப்படாது, தைச்சிக்கிட்டே இருக்கலாம். லாஸ்ட் இந்த ஜாயிண்ட் பண்ணுவோம் பாருங்க, அப்போ மட்டும்தான் நான் எடுப்பேன். இப்போ இதை நிமித்து விட்டுருங்க. இந்த ஒரு வளைவையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த வளைவுக்கு முன்னாடி இதில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு வளைவு போட்டுடுங்க. அதுக்கு 2வது போட்டதை இப்போவே போட்டுருங்க. இனி என்ன பாருங்க, இந்த சுற்றளவு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அதை இப்போவே நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம தைக்கும்போது இதில் தைச்சிட்டா போதும். இனி நம்ம 2வது ஒரு வளைவு போட்டிருக்கோம் பாருங்க, அந்த வளைவை கட் பண்ணிடலாம். இது எதுக்குன்னா, இது கட் பண்ணாமல் விட்டாலும் ப்ளவுஸ் தைக்க தான் செய்யலாம். இந்த 1/4 இன்ச்சு எடுக்கிறது எதுனாலன்னா, நமக்கு ஆம்புகள் பக்கம் சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த கரைஞ்சி எடுக்கும். இனி இதை ஓப்பன் பண்ணது ஜாயிண்டாட் இருக்குது, இதுக்குள்ளே இப்படி கத்திரியை கொடுத்து இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு. இனி நம்ம பட்டி தான் கட் பண்ணணும். அதுக்கு இதை அப்படியே வைக்கணும், எடுக்கக்கூடாது. பட்டி கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை தனித்தனியாக எடுக்கணும். ஏன்னா இந்த ஜாயிண்ட் வந்து பட்டி இந்த ஜாயிண்ட் கரெக்டாக இருக்கணும். இங்கேருந்து நம்ம ஜாயிண்ட் பண்ணிட்டு வரும்போது இங்கே வரையும் கரெக்டாக இருக்கணும்னா நம்ம இந்த அளவு கண்டிப்பாக முக்கியமாக எடுக்கணும். இது எவ்வளோ இருக்குது பாருங்கள், 3.25 தான் இருக்குது. 3 ரன் வச்சுடுங்க. நம்ம மடித்து தைக்கிறனால எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அது ஒரு தப்புன்னு வராது. தைக்கிற வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இது பார்க்குறவங்க தைக்கிற வீடியோ பாருங்க தெரியும். நான் இது 3 ரன் வச்சுடுங்க. இந்த உயரம் நமக்கு 3 ரன் வச்சுடுங்க. 3.5 விட 1 இன்ச்சை கூட்டினா 4.5 வரும். அந்த 4.5 இந்த உயரம் வச்சுடுங்க. நம்ம இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு பட்டியை வந்து நான் கட் பண்ணி ஈஸியாக காட்டேன் பாருங்க.
இந்த 4.5 உயரத்தை ஃபர்ஸ்ட் எடுப்போம். 3.5 + 1 4.5, அதை ஞாபகம் வச்சுடுங்க. இப்போ 4.5 எடுத்தாச்சு. இந்த நீளம் உங்களுக்கு கண்டுபிடிக்கணுங்களா? இது எவ்வளவு எடுக்கணும்? உயரம் எடுத்தாச்சு. இந்த நீளம் கண்டுபிடிக்கணுங்களா? அதுக்கு நம்ம என்ன பிளவுஸ் சுற்றளவுக்கு பாருங்க, அதுல 1.5 இன்ச்சை கழிச்சிருங்க. மார்க் பண்ணிருங்க. எல்லாம் கழிச்சு கழிச்சு மனசுக்குள்ள வச்சு கழிக்கிறத விட 1.5 மார்க் பண்ணி மீதி ஆளுங்க 9 இன்ச்சு இருக்கு. அந்த 9 இன்ச்சு தான் இங்க வைக்கணும். கட்டிக்கு நீளம் வந்து 9 இன்ச்சு வச்சுக்கணும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம அளவு உங்களுக்கு கரெக்டாக சொல்லி தரணும்னா இப்படிதான் சொல்லி தரணும் உங்களுக்கு. இந்த பக்கமும் 9 வச்சுக்கிடுங்க. இதை ஒரு பாக்ஸ் மாதிரி போடணுங்களா? இந்த பக்கமும் ஒரு 4.5, இந்த 4.5, இந்த பக்கம் 4.5, இந்த பக்கம் 4.5, இது 9, இது 9, அப்படி ஒரு பாக்ஸ் போட்டு மொத்த துணி நமக்கு இவ்வளவு தான் தேவை இருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு வந்து வளைவு கொடுக்கணும். அது எப்படி வளையணும்னு நீங்க பாருங்க. 3 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுங்க. அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே ஒரு மார்க் பண்ணுங்க. அந்த கீழே மார்க் பண்ணோம் தெரியுமா? 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு என்ன இருக்கு, நம்ம வந்து 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த பக்கம் ஷார்ப்பா இருக்க மாதிரி பண்ணிட்டு இப்படி இதான் இப்படி வந்துட்டு நம்ம இந்த லாஸ்ட் எண்டுக்கு போகணும். இப்படி இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். வரைஞ்ச இடத்துலயே தான் கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு கட் பண்ண உடனே முக்கியமான வேலை, இதை அப்படியே மடக்கி கட் பண்ணி விட்டுருணும். இது எதுக்குன்னா நம்ம ஃப்ரெண்டு இருக்கு பார்த்தீங்களா, இது தெரியறதுக்காக. இந்த பக்கம் தான் வரும் இது, அதுக்காக கட் பண்ணி விட்டுருணும். இப்போ நம்ம பட்டியும் கட் பண்ணியாச்சு. இவ்வளோ இப்போ நீங்கள் என்ன வச்சு பார்க்குறியா? வச்சு பார்க்கும்போது இவ்வளோ கேப் எதுனாலன்னா இது கரெக்ட் ஆயிரும். அது எப்படி கரெக்டானா இதில் ஒரு டாட் பிடிப்போம் பாருங்க. கட் பண்ணி விட்டதுக்கும் இந்த பக்கம் தான் நம்ம டாட் பிடிப்போம். டாட் பிடிக்கும்போது இப்படி கொண்டு வைக்கும்போது இந்த அளவு கரெக்டாக வரும். பட்டி கட் பண்ணியாச்சு. அப்படியே எடுத்து வச்சுட்டு கை கட் பண்ணலாம். கை வந்து பஃபு கை, அவங்க ரொம்ப தூக்காண்டா, ஆனால் சுருக்கு மட்டும் 5 சுருக்கு வேணும். நம்ம அதை எப்படி கட் பண்ணணும்னு பார்ப்போம். 5 சுருக்குனாலே ரொம்ப தூக்காது. எப்பயும் போல பிளவுஸ்க்கு கை எப்படி மடிப்போமோ அப்படிதான் இதுக்கும் மடிச்சு போடணும். இது வந்து 1/4 இன்ச்சு மடிச்சு வைக்கிறதுக்காக 1/4 இன்ச்சு இப்படியே மார்க் பண்ணிருங்க. இது இருக்குன்னா லைனிங் பிளவுஸ்க்கு எல்லாமே கீழே 1/4 இன்ச்சு தான் வரும். மார்க் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் அளவு பிளவுஸ் இருக்க கையை அடி பக்கத்தை ஃபர்ஸ்ட் எடுங்க. அதுல பிடிச்சிட்டு இப்படி இந்த பக்கத்தை இப்படியே அந்த நம்ம 1/4 இன்ச்சு வச்சோம் தெரியுமா, அதுக்கு மேல வச்சிருங்க. வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கீழே மார்க் பண்ணிடலாம். இந்த துணியை ஒட்டி ஒரு மார்க் பண்ணணும், ஒரு 2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணணும். 2 மார்க் பண்ணியாச்சு. இந்த பக்கம் முடிஞ்சு. அடுத்து இந்த பக்கம் உயரத்தை பாருங்க. உயரம் என்ன இருக்கு, இது இதை விட கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு 5 சுருக்கு வேணும். இந்த உயரத்தை விடவும் ஒரு இன்ச்சோ 1.5 இன்ச்சோ மேலே வைக்கலாம். இதை கொஞ்சம் தான் மேலே இருக்கு, அது அவ்வளோ போதும். ஏன்னா உங்களுக்கு சுருக்கு குறைவா இருந்தாலும் ஒன்றும் இல்லை, 5 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஒன்றும் இல்லை. இதே வந்து நல்லா பஃப் தூக்கிட்டு வரணும் அப்படி சொன்னாங்கன்னா இந்த மார்க் பண்ணலேருந்து மேலே 2 இன்ச்சு மார்க் பண்ணணும். அந்த மாதிரி பஃப் நிறைய வேணும்னு சொல்றவங்க கொண்டு வரும்போது அதையும் நான் கட் பண்ணி காட்டேன். இவங்களுக்கு 5 சுருக்கு வேணும்னா 1 இன்ச்சு தான் இருக்கும். 1 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்குங்க பாருங்க. 1 இன்ச்சு கூட இல்லை, 3/4 இன்ச்சு தான் இருக்கு. வேற அது அதனால அது போதும், அந்த அளவே போதும் எனக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அளவு நம்ம மார்க் பண்ணணும். கரெக்டான அளவு உள்ளவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு பிளவுஸ் கட் பண்ணுறதுக்கு ஈஸி தான். என்னன்னா இது இந்த லைன் வருங்க, அதை ஒட்டியே நீங்கள் வரைஞ்சிருங்க. வேற ஒன்றும் பண்ணல, அதை ஒட்டி வரைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட் தையல் இருக்குல்ல, தையல் வர இடத்துல எல்லாமே 1/4 இன்ச்சுக்கு மேலே பார்த்தீங்களா, 1/4 இன்ச்சுக்கு மேலே ஃபர்ஸ்ட் அந்த பக்கம் பார்த்து இப்படி ஒரு கோடை போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒட்டுற மாதிரி ஒரு கோடு. இவ்வளோதான், நம்ம எடுத்துடலாம். இதை
எடுத்தாச்சு. இனி இதுல இருந்து நம்ம 2 இன்ச்சு இங்க பாருங்க, 2 இன்ச்சு நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும். அது எதுக்கு? தையலுக்கு. எக்ஸ்ட்ரா நம்ம தையல் பிரிச்சு எல்லாம் விடுவோம்ல அதுக்கு. அதே போல இந்த பக்கமும் 2 இன்ச்சு, இந்த 2 இன்ச்சையும் இதை அப்படியே லைன் போட்டு விடுங்க. நீங்க ஸ்கேல் வச்சு லைன் விடுங்க. நான் சும்மா தான் போடுவேன் கை வச்சு, உங்களுக்காக தான் டேப் வச்சு போட்டுறேன். இப்போ நம்ம எல்லாமே விட்டாச்சு. இனி இப்போ இதுல இருந்து இந்த இடம் இருக்கு பாருங்க, இதுக்கு தான் நம்ம வளைவு கொடுக்கணும். வளைவு கொடுக்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட்டா தான் வரணும். 2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டா வரணும். அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணி இதுக்கு போகணும். அதுலேயும் ஃபர்ஸ்ட் நம்ம இதுதான் நம்ம அளவு, இது நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுதான். இந்த அளவை தான் நம்ம ஃபர்ஸ்ட் நார்மலாக கை எப்படி வரையுமோ அப்படி வரையும். ஃபர்ஸ்ட் மெயினாக 2 இன்ச்சு இது மறந்துருங்க, பஃபை விட்டு மறந்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நார்மல் கை தான் வெட்டணும். அப்போதான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது ஸ்ட்ரைட்டாக 2 வந்துட்டு இந்த இதுக்கு எப்படி பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வளர்ச்சி வரும், இப்படி வரணும். அப்படியே இது வரைக்கும் சமமாக வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அதுக்கு போய் அதில் ஜாயிண்ட் ஆக்கி விட்டுறணும். விட்டுட்டு திரும்பங்க பாருங்க, இதுக்கு ஒரு நம்ம வளைய கொடுப்போம்ல, அதுக்கு இப்படி டேப்பை வச்சிடுங்க. இந்த இடத்துல இருந்து இன்னும் இந்த இது வரைக்கும் இப்படி டேப்பை வைங்க. வச்சுட்டு இது ஒரு லைன் போடுங்க. நமக்கு ப்ளவுஸ் இப்படி தான் கட் பண்ணுவோம், நார்மல் கை அப்படிதானே. அதுக்கு நம்ம சுரு பஃபு கை வேணும்னாங்கன்னா இதுல இருந்து மேலே ஒரு 2 இன்ச்சு எடுக்கணும். இவங்களுக்கு ரொம்ப பஃப் தேவையில்லை. அப்போ நம்ம 1 இன்ச்சு இருந்தால் போதும். இதுக்கு நம்ம 3/4 இன்ச்சு தான் இருக்குது, அது போதும். அதை என்ன பண்ணணும்னா அதை இப்படி வருங்க, இது கூட சேர்த்துடணும். இந்த 2 இன்ச்சு நம்ம இது வரைக்கும் எடுத்துருக்கோங்களா, இதுல இருந்து ஒரு 3 இன்ச்சு, 1 இன்ச்சு கூட வைங்களா, இது வரைக்கும் அங்கே கூட போண்டாம். இப்படி இந்த 3 இன்ச்சில் இப்படி எடுத்துட்டு இதை விட்டுருங்க. இந்த தையலை நினச்சிடுங்க. அப்படியே போனாலும் ஒன்றும் இல்லை, இவங்களுக்கு பஃபு தூக்காது. தூக்குறவங்களுக்கு தான் வளைச்சி கீழே கொண்டு வரணும். தூக்காதவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக போனாலும் ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு இந்த அளவு தான் இது வருங்க. இதுதான் நம்ம நார்மல் கையாக இருந்தால் இந்த அளவு. பஃபு கையாக இருந்தோன்னா ஒரு 2 இன்ச்சு தூக்கிக்கணும். கொஞ்சம் பஃப் போதனால நம்ம 1 இன்ச்சு மேலே தூக்கி அந்த வளைவையும் இது கூட ஜாயின் பண்ணியிருக்கோம். நம்ம இனி கட் பண்ணலாம். மேலே வரைக்கும் தான் கட் பண்ணணும். கீழே இருக்க நம்ம நார்மலாக இழந்தோம்ல அதை கட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம இப்படி கட் பண்ணியாச்சு பாருங்க. இதை சென்டர் கட் பண்ணி விட்டணும். இனி இந்த நம்ம வரைஞ்சிக்குவோம், இதை கட் பண்ணக்கூடாது. இந்த பஃபு கையை பொறுத்தவரை கட் பண்ணணும் கூட தேவை கிடையாது. ஏன்னா அது சுருக்கு வரும்போது இந்த இடத்துல கொஞ்சம் தூக்கி தான் நிற்கும். பஃபு கைக்கு இந்த குழிவை வந்து நீங்கள் கட் பண்ணணும்னு தேவையில்லை, அது அப்படியே இருக்கட்டும், கட் பண்ண வேண்டாம். நமக்கு இதில் வந்து இப்படி சுருக்கு தான் வரப்போகுது. எப்படி நீங்கள் இதில் வளைச்சி வெட்டினாலும் இதில் லூஸ் கடக்கதான் இந்த சுருக்கு இருக்கனால அதை நம்ம இப்படியே முடிச்சுக்கலாம். இனி இந்த சென்டரையும் கட் பண்ணி விட்டுலாம். பஃபு கைக்கு இங்கே உள்ள வளைவு நீங்கள் வெட்டாண்டாம். தேவைன்னா நீங்கள் பிறகு வேணும்னா தச்ச பிறகு வேணும்னா கொஞ்சம் இப்படி வெட்டானா வெட்டிக்கலாம். இங்கே வருங்க, இது ஃபர்ஸ்ட் நம்ம வரைஞ்சி வெட்டக்கூடாது, 2வது வேணா வரும். இப்படி திருப்பி காட்டேன் உங்களுக்கு, அதில் வரைஞ்சனால உங்களுக்கு தெரியாது பாருங்க. ஒரு 1/2 இன்ச்சு போல் வேணும்னா நீங்கள் வெட்டி விடுங்க. வெட்டினாலும் ஒன்றும் இல்லை, அது வெட்டலைனாலும் அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது வந்து பஃப் அப்படி தூக்கும்போது அதில் சுருக்கு சுருக்காக தான் தெரியும். இப்படி கொஞ்சம் ஒரு சைடு வெட்டிட்டு அந்த வெட்டின பக்கத்தை மட்டும் இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. நான் ஒரு 1/2 இன்ச்சு போல் வெட்டிட்டு வந்து வருங்க. இப்போ பாருங்க, கொஞ்சம் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப கட் பண்ணணும்னு தேவைக்கூடாது, இது பஃப் வேணுங்கள. இப்போ நம்ம மெயின் துணியில் கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு. இனி வந்து இதில் சும்மா வச்சு கட் பண்ணுறது தான். இதுமாதிரி அளவெல்லாம் எடுக்க தேவையில்லை. இதில் வந்து கை பார்க்கணும், 2 கை சைடும் ஒரே பார்டராக இருந்தால் பரவாயில்ல, ஈஸியாக இருக்கும். இதில் சின்ன பார்ட்ரு, இதில் பெரிய பார்ட்ரு. அப்போ நம்ம வந்து பெரிய பார்டர் தான் கைக்கு வரோம். அந்த பெரிய பார்டர் இருக்கிறத இப்படி பாதியமாக அடிச்சிருங்க. நம்ம அளவு கை இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து இப்படி வைங்க. வைக்கும்போது இந்த பக்கமும் துணி பத்தாத மாதிரி இருக்கு. அதை நம்ம தைக்கும்போது சீக்கிரமா ஈஸியா நான் தைக்க சொல்லி தருவேன். இதை ஜாயிண்ட் போடுறது ரொம்ப ஈஸியா நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். நீங்க ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்க. இதுல கண்டிப்பா ஜாயிண்ட் போட்டு தான் ஆகணும்.
அப்புறமா 2 சைடும் ஒரே பார்டரா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தையல்லாம் நான் எக்ஸ்ட்ரா தையல்லாம் போடாது விரும்ப மாட்டேன். சீக்கிரம் தச்சு முடிக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். அதுல ஒரு கை இதுல இந்த பக்கம் ஒரு கை வெட்டிடுவேன். ஆனா இதை அப்படி வெட்ட முடியாது. ஏன்னா அந்த பக்கம் சின்ன பார்டர், இந்த பக்கம் பெரிய பார்டர் இருக்கு. அதனால நம்ம இப்படி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் துணியை கட் பண்ணி எடுப்போம். தைக்கும் போது நம்ம ஒரு சின்ன ஜாயிண்ட் தான், அதை போட்டுக்கலாம். கட் பண்ணும்போது கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்க. கட் பண்ணியாச்சு. இதையும் ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. 2 கைக்கும் தனித்தனியா வந்துடும். இதை நம்ம இப்ப எடுத்து வச்சுக்கலாம். தைக்கும் போது நம்ம அந்த ஜாயிண்ட் போர்டு தான் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இன்னும் இது உடம்பெல்லாம் ஒட்டலாம். இதுல வந்து கோடு லைன் வந்து ஸ்ட்ரைட்டா இருந்தா தான் நல்லா இருக்கும். இது வந்து அதை பார்த்து வைங்க. இப்படி வச்சிடலாம். இப்படி வச்சிட்டோம்னா நமக்கு அந்த லைன் வந்து நேரா வரும். அப்போ பார்த்து அழகா இருக்கும். நீங்களும் ப்ளவுஸ் தைக்கும் போது இந்த மாதிரி உள்ளதெல்லாம் பார்த்துங்க. இப்போ குறுக்கா வச்சா முதுகுல பார்டர் வரும். ஆனால் பார்க்க அவ்வளோக்கு நல்லா இருக்காது. லைன் ஸ்ட்ரைட்டா இருந்தா மட்டும்தான் பார்க்க நல்லா இருக்கும். நான் இப்படிதான் கஸ்டமருக்கு பண்ணி கொடுப்பேன். லைன் மாதிரி வர மாடலுக்கு மட்டும் இப்படி லைன் எல்லா ப்ளவுஸுக்கும் வராது. ஏதாவது 1 2க்கும் இப்படி வந்துச்சுன்னா நான் துணியை திருப்பி போட்டு இப்படிதான் கட் பண்ணுவேன். ஏன்னா நேரம் இருந்தால் அழகா இருக்கும். அப்படி அது எனக்கு அப்படி நினைப்பேன். நினைச்சிட்டு நான் இப்படிதான் கட் பண்ணுவேன். அதனால உங்களுக்கும் நான் அப்படி சொல்லி தரேன். நீங்க வந்து உங்களுக்கு ஒருவேளை அந்த மாடல்ல குறுக்கா கஸ்டமர் கேட்டாங்கன்னா நீங்க அப்படி பண்ணி கொடுங்க. 2 வழியிலையும் இந்த துணியை மடிக்கலாம். இப்ப துணி குறைவா இருந்துன்னா மட்டும்தான் நம்ம பயந்து கட் பண்ணணும். துணி நிறைய இருந்ததுன்னா கஸ்டமர் எப்படி கேட்காங்களோ அப்படி நீங்க கட் பண்ணி கொடுத்துடலாம். இப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா தான் கட் பண்ணியிருக்கோம். இந்த சென்டரை நான் இப்பவே கட் பண்ணி விட்டுருவேன். ஸ்டிச்சிங் வீடியோல நான் சொல்லுவேன் இது ஏன் கட் பண்ணி விட்டுருக்கேனே, நீங்க பாருங்க. இதே போல கீழே இந்த லைனிங்லயும் கட் பண்ணுவேன், அடி துணியிலையும் நான் கட் பண்ணுவேன். இதுவும் நீ ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்க, அதுல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இனி கையும் கட் பண்ணிச்சு, இதுவும் கட் பண்ணிச்சு. நீ அடுத்த பார்ட் இதை எப்படி கரெக்டா துணியா வச்சுட்டு, இந்த துணியை நம்ம விட்டுறக்கூடாது. இந்த துணிக்கு வர மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும். அதை இப்படி வச்சோம், சமமா வச்சுன்னா இந்த இடத்துல துணி இல்லை. இப்போ நம்ம இந்த துணியை இப்படி திருப்பி வைக்கணும். திருப்பி வைக்கும்போது இவ்வளவு துணியை நமக்கு கவர் ஆயிரும் பாருங்க. அதனால எப்படி நமக்கு வந்து துணி மிச்சப்படுத்தலாம்னு யோசிச்சு இந்த துணி கட் பண்ணும்போது பண்ணணும். அப்பதான் நம்ம தைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா தைக்கும்போது துணி கொஞ்சம் நமக்கு தேவைப்படும்ல. அப்ப வந்து இல்லை பத்தாது, அதுக்கு வந்து துண்டு போட்டுட்டு அப்படின்னு நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால கட் பண்ணும் போதே நம்ம வந்து துணியை கொஞ்சம் மிச்சம் பிடிக்கிற மாதிரி தான் கட் பண்ணணும். கொஞ்சம் விட்டே கட் பண்ணிடுங்க. நம்ம இதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம தையல் போடும்போது இதை நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம போட்டிருக்கிறது கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பட்டி கட் பண்ணிடலாம். நம்ம பட்டிக்கு நறுக்கு பார்த்தீங்களா துணி, இதை அப்படியே நம்ம பட்டி கட்டுக்கலாம். இதுவும் அப்படியே இருக்கட்டும். நம்ம சுத்திலும் தையல் போடும்போது தச்சுக்கிட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது இந்த மாதிரி பீஸ் எல்லாம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சுன்னு வச்சுங்களா, பட்டிக்கு உள் பக்கம் துணி வைக்க வேண்டியதும், அதுக்கு நம்ம இந்த 2 பீஸையும் வச்சுக்கலாம். அவ்வளோதான். பட்டிக்கு துணியும் உள்ள கொடுத்து வச்சாச்சு, பட்டி முடிச்சு. பாருங்க, எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. ஈஸியாக தான் இருக்கும். நான் சொல்லி தரனால உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும். நீங்களே கட் பண்ணி பாருங்க. உடனே 10 நிமிஷத்துல அந்த பிளவுஸை வச்சு நீ வரைஞ்சிடுவீங்க, யாருக்கும் சொல்லி கொடுக்காம இருந்தா. இப்போ நமக்கு இந்த பீஸ் இருக்கு. நமக்கு இதுக்கு இந்த ஐவுக்கு பீஸ், கொக்கி பீஸ், ஐப்பெட்டி அதெல்லாம் நமக்கு தேவைப்படும். அதுக்கெல்லாம் வந்து துணியை நம்ம தூர போடக்கூடாது, எடுத்து வச்சிடணும். தைக்கும் போது நமக்கு எல்லாம் தேவைப்படும். நீங்க இந்த வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க. லைக் பண்ணாதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கும். இன்னொன்னு, உங்களுக்கு எந்த பாட்டு உங்களுக்கு தெரியலைனாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அதை திரும்பியும் வீடியோவா போட்டு சொல்லி தந்துடலாம். அது ஸ்டிச்சிங் வீடியோ இருந்தாலும் சரி, கட்டிங் வீடியோ இருந்தாலும் எதுனாலும் கேளுங்க, அவங்களுக்கு சொல்லி தந்துடலாம். இப்போ நம்ம பிளவுஸ் தைச்சு இந்த மாடல்ல உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். ஸ்டிச்சிங் பண்ணி இதே மாடல்ல, அதுவும் இந்த பஃப் வைக்கிறது கஷ்டம்னு நினைக்காதுங்க. நான் தைக்கிற மாடல் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால ஸ்டிச்சிங் வீடியோ கண்டிப்பா பாருங்க. நம்ம இப்போ பிளவுஸ் கட் பண்ணியாச்சு.
இனிமே நம்ம தைக்க வேண்டியதுதான். தைச்சுக்கிட்டு தைக்கிற வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அதே பாருங்க. உங்களுக்கு எந்த வீடியோ உங்களுக்கு ரெண்டா பார்க்க வேண்டிய வராது.